Hello students, welcome back to Magic Class channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Standard 7 Social Geographyல First lesson Exploring Continents North America and South America. Already part 1 video post பண்ணியிருக்கேன். இது part 2 video. Okay, let's get started. So first topic இப்போ நம்ம பார்க்க போகிறது drainage. Drainage அப்படின்னா இங்கே நார்த் அமெரிக்காவில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, எந்தெந்த ரிவர்ஸ் எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே என்ன லேக்ஸ்லாம் இருக்குது, ஃபைனலாக இந்த ரிவர்ஸ்லாம் எங்கே ட்ரெயின் ஆக போகுதுன்ட்டு. ஸோ இதுதான் அந்த ஸ்லைட். ஸோ ஸ்லைட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஃபர்ஸ்ட் see the மேப். ஓகே, மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மிசிசிப்பி அண்ட் த மிசோரி ரிவர்ஸ். ட்ரைனேஜ் பற்றி பார்க்கும்போது என்னென்ன ரிவர்ஸ் எங்கெங்கே கடைசியாக போய் ட்ரெயின் ஆகுது, எங்கே முடியுது அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இங்கே நார்த் அமெரிக்காலேயே இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி அண்ட் மிசோரி. இங்கே பாருங்கள், மிசோரி ரிவர் இங்கே இருக்கா, அடுத்தது பாருங்கள் மிசிசிப்பி இங்கே. ஸோ இது ரெண்டு தான் வந்து லாங்கஸ்ட் ரிவர்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. அண்ட் இந்த ரெண்டு ரிவர்ஸும் சேர்ந்து ஃபார்ம் த 4th longest river system in the world. இந்த வேர்ல்டுலேயே மொத்தத்துலேயுமே 4th longest river system and stretching over 6,114 kilometers from Montana to Gulf of Mexico. இங்கேருந்து ஆரம்பிக்குது, மொண்டானாலேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே கடைசியாக எங்கே போய் ட்ரெயின் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து கடைசியாக வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இந்த இடத்துல வந்துட்டு உள்ளே வந்து ட்ரெயின் ஆகுது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ தெரியுதா, இங்கே பாருங்கள் மிசோரி, மிசிசிப்பி. ஸோ கடைசியாக வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் ட்ரெயின் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 3,100 கிலோமீட்டர், அதாவது இந்த மிசோரி இப்படியே ரன் ஆகிட்டே வருது, கிட்டத்தட்ட ஒரு 3,700 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இவ்வளோ தூரம் வருது. அதுக்கப்புறம் இட் ஜாயின்ஸ் த மிசிசிப்பி. 3,700 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதுவே தனியாக வருது. அதுக்கப்புறம் மிசிசிப்பி ரிவரோட ஜாயின் ஆகிடுது. ஓகே, இதுதான் வந்து ரெண்டு ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ், ஒன்று வந்து மிசோரி, இன்னொன்று வந்து மிசிசிப்பி. எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் மெக்கென்சி ரிவர். ஸோ மெக்கென்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பார்ட் 1ல் மெக்கென்சி மவுண்டன் ரேஞ்சஸ் பார்த்தோம். ஸோ இருக்கு பாருங்கள் மெக்கென், அப்போ ரிவர் அங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மெக்கென்சி ரிவர். யூ see this? So the Mackenzie River is the second largest drainage basin of North America. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எது வந்து இந்த ரெண்டு ரிவர்ஸ், இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ மெக்கென்சி ரிவர் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் பேசின் ஆஃப் நார்த் அமெரிக்கா. இதோட சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிவர் எங்கே ஆரம்பிக்குது, இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ லேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்லேவ் லேக். ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குது அண்ட் ட்ரெயின்ஸ் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், கடைசியாக இங்கே வந்து விழுது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். ஓகே, ஸோ செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இஸ் த மெக்கென்சி ரிவர். சோர்ஸ் வந்து கிரேட் ஸ்லேவ் லேக்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக ட்ரெயின் டு தி ஆர்டிக் ஓஷன். இதுதான் வந்து ரெண்டாவது ரிவர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ரிவர் பார்க்கலாம். லாரன்ஸ், செயின்ட் லாரன்ஸ் ஆன்டாரியோலேருந்து ஆரம்பிக்குதான். ஆன்டாரியோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதான் லேக் ஆன்டாரியோ. இந்த லேக் ஆன்டாரியோலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த லாரன்ஸ் ரிவர். லாரன்ஸ் ரிவர் இங்கேருந்து ஆரம்பிக்குது அண்ட் ஃபைனலாக எங்கே ட்ரெயின் ஆகுது. ஸோ லாரன்ஸ் ரிவர் எங்கே போகுது பாருங்கள், கடைசியாக இங்கே தான் வந்து முடியுது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் மெயின் ரிவர். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் த பிளாட்டோஸ் ஆஃப் த வெஸ்ட். வெஸ்ட்னா இங்கே தான், சரியா? த பிளாட்டோஸ் ஆஃப் த வெஸ்ட் ஹேவ் பின் டீப்லி கட் பை த ரிவர் கொலம்பியா. ஸோ இங்கே கொலம்பியா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரிவர் கொலம்பியான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற பிளாட்டோஸ் எல்லாமே ஹேவ் பின் கட் பை த ரிவர் கொலம்பியா அண்ட் இட்ஸ் tributaries which form many gorges called canyons. The most famous is the Grand Canyon. So இங்கே தான் இருக்குது பாருங்கள் Grand Canyon, cut by the river Colorado. Colorado river இதுதான். So the famous river formed here is the Colorado river. அதனால வந்த canyon தான் Great Canyon. அடுத்தது ரிவர் யூகான். யூகான் வந்து எங்கே ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் மவுண்டன்ஸ். ஸோ நார்த் வெஸ்ட் அப்படின்னா எங்கே இருக்கோன்னா மேலே இந்த சைடு. ஸோ இந்த சைடில் தான் எங்கேயோ யூகான் ரிவர் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நார்த் வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஓகே ஃபைன், அப்போனா யூகான் ரிவர் தோ தெரியுதா, இதுதான் யூகான் ரிவர். இந்த யூகான் ரிவர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரைசிங் இன் தி நார்த் வெஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் மவுண்டன் ரேஞ்ச். இந்த மவுண்டன் ரேஞ்ச்லேருந்து வெஸ்டர்ன் சைட்லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் ஆல்மோஸ்ட்
ஒரு வருஷத்துக்கு 8 months ஃப்ரோசனாகவே இருக்கும், அதாவது ஐஸாகவே இருக்குமா இந்த யுகான் ரிவர். நெக்ஸ்ட், த ரிவர் ரியோ கிராண்டே ஃப்ளோஸ் இன்டு தி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோனா மெக்சிகோக்கு போகலாம். ஸோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பக்கத்தில் தான் எங்கேயோ இடத்துல ரிவர் கிராண்டேன்னு இருக்குது. See if you can find it out. Yeah, I've spotted here. ரியோ கிராண்டே. ஸோ ரியோ கிராண்டே ரிவர் வந்து என்னென்னா இங்கேருந்து ஃப்ளோ ஆகி கடைசியாக கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்குள்ளே ட்ரெயின் ஆகிடுது. அண்ட் இந்த ரிவர் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ பவுண்ட்ரி பிட்வீன், இங்கே என்ன இருக்குது, மெக்சிகோ இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இந்த ரிவர் வந்து ஃபார்ம்ஸ் அ பவுண்ட்ரி பிட்வீன் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் மெக்சிகோ. அடுத்தது நியூமரஸ் லேக்ஸ். இது தவிர இப்போ பார்த்ததை விட நிறைய லேக்ஸ்லாம் இருக்கான். And glaciated parts of the continent, especially in the north Minnesota. These lakes are small. குட்டி குட்டி லேக்ஸ் இருக்குது. இதுதான் அந்த லேக்ஸை சுற்றி சொல்கிறாங்க. ஸோ குட்டி குட்டி லேக்ஸ்லாம் இருக்குது. அந்த லேக்ஸ் வந்து ரீக்ரியேஷனல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் 5 லேக்ஸ். முக்கியமாக 5 லேக்ஸ். அதில் பிக்கெஸ்ட் லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேக் சுப்பீரியர். இதுதான் அந்த லேக் சுப்பீரியர், லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்ட். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, which lake is the largest freshwater lake in the world அப்படின்னு கேட்டாங்கன்னா it is லேக் சுப்பீரியர். இது தவிர வேறு என்னென்ன லேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் வினிபெக். வினிபெக் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதோ இங்கே இருக்குது. See, இதுதான் லேக் வினிபெக். given here லேக் வினிபெக். கிரேட் பேர் லேக். See, this is the great bear lake. And then லேக் Athabasca. This is the small lake, Lake Athabasca, are some of the other lakes in Canada. So இதுதான் உங்களோட drainage system. So drainage system is very very easy. எங்கெங்கே என்னென்ன ரிவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த மிசோரி அண்ட் மிசிசிப்பி ரிவர் பார்த்தோம். அது எங்கே ட்ரெயின் ஆகுது, ஆகுதுன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் ட்ரெயின் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய லேக்ஸ் பார்த்தோம். லேக் சுப்பீரியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒன்டாரியோ பார்த்தோம். ஒன்டாரியோலேருந்து ஒன்று போகுது, அது லாரன்ஸ். அது எங்கே ட்ரெயின் ஆகுனா அட்லாண்டிக் ஓஷனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிரேட் கேன்யான் ஃபார்ம் ஆகுது பிகாஸ் ஆஃப் த கொலராடோ ரிவர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் சுப்பீரியர் தான் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி லேக்ஸ் இருக்குது கேனடாவில். வினிபெக் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆத்தபாஸ்கா, கிரேட் ஸ்லேவ் லேக், கிரேட் பேர் லேக்லாம் பார்த்தோம். கிரேட் பேர் லேக்கில் வந்து இங்கே ஒரு ரிவர் போகுது. ஸோ அது வந்துட்டு எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷனில். அடுத்தது மெக்கன்சி இருக்குது, அது அங்கே ஆர்டிக் ஓஷனில் திரும்பி ட்ரெயின் ஆகுது. ஸோ அவ்வளோதான். மேப் வச்சு படிச்சிங்கன்னா அது பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஒன் மோர் திங், இந்த மிசிசிப்பி ரிவர் இருக்குல்ல, இந்த மிசிசிப்பி ரிவருக்கு இன்னொரு நிக் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் மடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இரோட்ஸ் அ லாட் ஆஃப் சாண்ட் அண்ட் மட் ஆஸ் இட் ரஷஸ் டவுன் த மவுண்டன்ஸ். ஸோ இந்த மவுண்டன்ஸ்லேருந்து வரதுனால அங்கே இருக்கிற கீழே இருக்கிற மணல் அது எல்லாத்தையுமே இரோட் பண்ணி அதோட கொண்டு வந்துருமா. ஸோ அதனால வந்துட்டு இட் இஸ் கால்ட் ஆஸ் தி பிக் மடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஸ்லைட் ஃபார் ட்ரைனேஜ். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே நான் பாயிண்ட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேப்பை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்லைடாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் த ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். மிசிசிப்பி ரிவர் வந்து நிக் நேம் வந்து பிக் பன்னி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளைமேட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம மேப்பில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ராக்கீஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கி மவுண்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இது எந்த மாதிரி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது இந்த வெஸ்டர்ன் சைட் அண்ட் இங்கே நார்த்தன் சைட், அதாவது நார்த்லேருந்து சவுத்துக்கு தான் வந்து ஆக்சுவலி இது போகுது. ஸோ ஆர்டிக் ஓஷன்லேருந்து வந்து இங்கே வந்து ஒரு விண்டோ, ஒரு புயலோ ஏதோ வந்தாலும் இது வந்து தடுக்காது. கரெக்டாக? அதாவது மவுண்டன்ஸ் வந்து இப்படி பேரலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தடுக்கும். ஆனால் இது வந்து இந்த சைடில் இருக்குது, நார்த் அண்ட் சவுத்துக்கு ரன் ஆகிறதுனால எதுவுமே தடுக்காது. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். ஆஸ் ஐ செட், இந்த ராக்கீஸ் வந்து நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் தான் ரன் ஆகுது. அதனால ஒரு கிளைமேட்டிக் பேரியராக ஆக்ட் பண்ணாது. அதனால ஆர்டிக் ரீஜனில், அதாவது ஆர்டிக் ஓஷன்லேருந்து வர விண்ட்ஸ், ஐசி விண்ட்ஸ் எதையுமே வந்து
இது ஸ்டாப் பண்ணாது அண்ட் இட் டஸ் நாட் ப்ரிவெண்ட் தெம். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்ட்ஸ் எல்லாமே ஆர்டிக் ரீஜனில் வந்து சென்ட்ரல் பிளேன்ஸ்குள்ளே வந்துடும். தேர்ஃபோர் இங்கே வந்து ஒரு லாங் கோல்ட் வின்டர் அண்ட் வெரி ஷார்ட் ஹாட் சம்மர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிக் ரீஜன் வந்து எப்போவுமே வந்து கோல்டாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி ட்ரை அண்ட் ஹேஸ் வெரி ஷார்ட் சம்மர் அண்ட் வெரி லாங் வின்டர். ஸோ ஆர்டிக் ரீஜன் எப்போவுமே வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஓஷன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வின்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் சம்மர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சவுத்வர்ட்ஸ் போக போக ஷார்ட் சம்மர்ஸ் பிகம் வெரி வார்ம் பட் த வின்டர்ஸ் ஆர் வெரி கோல்ட். அடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க அந்த சென்ட்ரல் பிளேன்ஸ். ஸோ சென்ட்ரல் பிளேன்ஸ் வந்து ஹேவ் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஃப்ரம் ஃப்ரீசிங் கண்டிஷன் இன் வின்டர் டு ட்ராபிக்கல் ஹீட் இன் சம்மர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தது தான். ராக்கீஸ் வந்து கிளைமேட்டிக் பெரியராக ஆக்ட் பண்ணாது. அதனால ஆர்டிக் ரீஜன்லேருந்து வர விண்டு வந்து இங்கே சென்ட்ரல் பிளேன்ஸ் தான் அதிகமாக தாக்கும். The south is usually warm all the year round and regions around the mouth of the Mississippi and Missouri and Gulf Coast have summer rains from the northeast trade. ஸோ மிசிசிப்பி மிசோரி ரிவருக்கு சைடில் அதாவது அந்த சைடில் இருக்க எல்லா ரீஜன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா they have summer rains from the northeast trade. The warm, moist southwesterlies not only bring rainfall to the northwest coast but also keep warm. ஸோ சவுத்வெஸ்டர்லீஸ் வந்துட்டு நார்த் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற ரீஜனில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு வார்மாக வச்சுக்கும் பிகாஸ் நாட் ஓன்லி பிரிங்ஸ் த ரெயின்ஃபால். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா the warm Alaskan current keeps the northwest coast ice free. The state of California in USA and Mediterranean climate with moist winter and dry summer. அடுத்த டாபிக் வந்து natural vegetation. அப்ராக்சிமேட்லி 30% அதாவது லேண்ட் ஏரியாவில் 30% ஆஃப் நார்த் அமெரிக்கா வந்து ஃபாரஸ்ட் கவரில் தான் இருக்குது. ஃபாரஸ்ட் இருக்கும். லம்பரிங்னால் இந்த விறகெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்களே, அது மட்டும் இல்லாமல் மரத்தை கட் பண்ணி மற்ற எல்லா ஃபர்னிச்சர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து மேஜர் அவங்களோட இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். நார்த் அமெரிக்கா இஸ் அ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டிம்பர், பிளைவுட், வுட் பல்ப் அண்ட் பேப்பர். ஸோ லம்பரிங் அதாவது வுட்டை நம்ம வந்து எடுத்தோன்னா இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 20% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிம்பர். ஸோ உலகத்தில் மொத்தமான டிம்பர் ப்ரொடக்ஷனில் 20% கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து நார்த் அமெரிக்கா தான். திஸ் டைவர்சிட்டி இஸ் brought about primarily because of the different latitudes and variations in altitude, soil and precipitation. ஸோ இங்கே தான் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வில் see it in the map. ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்கள் புக்கில் டுண்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டுண்ட்ராக்கு வந்து இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டுண்ட்ரா ரீஜன். இந்த டுண்ட்ரா ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வின்டர் வந்து எப்போவுமே லாங்காக இருக்கும், சிவியராக இருக்கும் அண்ட் கோல்டாக இருக்கும். சம்மர் வந்து எப்போவுமே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்கேண்டி, ரொம்ப அதிகமாகலாம் பெய்யாது. ஸோ எந்த சைடு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கனடாவோட சதர்ன் கோஸ்ட் ஆஃப் கனடா அண்ட் நார்தர்ன் ஐலண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஃப்ளாரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரானா என்னென்ன செடி கொடிகள் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசஸ், லிச்சன்ஸ் அண்ட் டுவார்ஃப் வில்லியன்ஸ். ஃபானா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், இங்கே எப்போவுமே வின்டராக இருக்குன்னா அந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஆனிமல்ஸ் தான் இருக்க முடியும். பிகாஸ் அது வந்து குளிரை தாங்கக்கூடிய ஆனிமல்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஆர்டிக் ஃபாக்ஸ், ரெயின்டியர், மஸ்க் ஆக்ஸ், போலார் பேர், வுல்வ்ஸ், சேபிள் அண்ட் ப்ளூ ஃபாக்ஸ் இது எல்லாமே அந்த டுண்ட்ரா ரீஜனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டால்கோ ஆர் தி கோல்ட் டெம்பரேட் கானிஃபெரஸ் ஃபாரஸ்ட். ஸோ எங்கன்னு பாருங்கள் கானிஃபெரஸ் ஃபாரஸ்ட் பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த கானிஃபெரஸ் ஃபாரஸ்ட்டு தான் டினோட் பண்ணுறாங்க. ஸோ கானிஃபெரஸ் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குன்னா மரங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும், அதனால அவ்வளோ இருக்காது. ஸோ வின்டர் வந்து இஸ் வெரி கோல்ட் பட் த சம்மர்ஸ் ஆர் வெரி வார்ம் அண்ட் ஷார்ட். ஸோ சம்மர்ஸ் வந்து வார்ம் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஹெவி ஸ்னோஃபால் இன் வின்டர். ஸோ என்னென்ன ரீஜன் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அண்ட் கனடா, சவுத் சென்ட்ரல் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் கனடா. ஸோ இங்கே மரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னென்ன பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்கும். பைன் இருக்கும், ஃபர் இருக்கும், சீடர், ஸ்ப்ரூஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற ஆனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா பீவர், ஃபாக்ஸ், சேபிள், ஸ்கங்க், மூஸ், பேர்ஸ்லாம் இங்கே இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஃபேரி கிராஸ்லேண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் கிராஸ்லேண்ட். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேடட் ரீஜன்ஸ். வின்டர் வந்து
வெரி கோல்டு, சம்மர் இஸ் ஹாட் அண்ட் ரெயின்ஃபால் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ யூஎஸ்ஏ தான் இங்கே இருக்குது. ஸோ சென்ட்ரல் யூஎஸ்ஏ தான் அண்ட் சென்ட்ரல் கேனடாவும் சென்ட்ரல் யூஎஸ்ஏ, அதாவது சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் கேனடா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்னாலே என்ன இருக்கும், கிராஸஸ் இருக்கும், குட்டி குட்டி ஷ்ரப்ஸ் இருக்கும், ஹர்ப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஆனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டாக், பைசன், ரேபிட்ஸ், ஃப்ரெரிலாம் இருக்கும். அடுத்தது வந்து மெடிட்ரேனியன் ஃபாரஸ்ட். இதுதான் மெடிட்ரேனியன் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இந்த லைட் பர்பிளில் ஷேடாக இருக்குது பாருங்கள், இதுதான் மெடிட்ரேனியன் ஃபாரஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்து ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும் அண்ட் கோல்டு வெட் வின்டர். ஸோ இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் மார்ஜின் அண்ட் சதர்ன் கலிஃபோர்னியா தான். ஸோ இங்கே இருக்கிற ஆனிமல்ஸ் அண்ட் ஃப்ளாரா அண்ட் ஃபோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரேப்ஸ், ஆரஞ்ச், கோக், ஓக், வால்நட் அண்ட் ஃபிக் இருக்கும். வைல்ட் லைஃப் அந்த அளவுக்கு இங்கே இல்லையா, சரியா. நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் டைப். டெசர்ட் பாருங்கள் ரொம்ப டார்க் ஷேடட் ப்ரௌனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டெசர்ட் டைப் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் வந்து வின்டர் எப்போவுமே கூலாக இருக்கும் அண்ட் சம்மர் வந்து ஹாட்டாக இருக்கும். டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் தான் இருக்கும். ரெயின்ஃபால் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் டெசர்ட்டில். ஸோ இங்கே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ தான் இருக்குது. ஸோ மெக்சிகன் டெசர்ட், யூஎஸ்ஏ சவுத் வெஸ்ட் அண்ட் யூஎஸ்ஏ நார்தர்ன் மெக்சிகோ டெசர்ட். டெசர்ட்னால் என்ன மோஸ்ட்டாக வளரும், அங்கே தண்ணி இருக்காது, அதனால் வெஜிடேஷன் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் காட்டு செடிகள் தான் அதிகமாக இருக்கும். கேக்டஸ், செக்யூரஷோலா, கேக்டி அண்ட் யூக்காலாம் இருக்கும். அண்ட் ஆனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஃபாக்ஸ், கெசிலஸ், ஸ்கார்பியன்ஸ், லிசர்ட்ஸ், ராட்டில் ஸ்னேக்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதுதான் இந்த லைட் க்ரீன். ஸோ இதுதான் இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ஹாட்டாக இருக்கும், வின்டர் வந்து மைல்டாக இருக்கும் அண்ட் மாட்ரேட் ரெயின்ஃபால், சரியா. அண்ட் இங்கே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்னா ஃப்ளாரிடா, கல்ஃப் கோஸ்ட், சவுத் ஈஸ்ட் யூஎஸ்ஏ. இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்னட், ஓக் அண்ட் பாப்புலர் சிப்ரஸ். ஸோ ஆனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாக்ஸஸ், ஸ்குவிரல்ஸ், டியர்ஸ், ரக்கூன், ரேபிட்ஸ், மஸ்க், ஆக்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இதுதான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே இருக்கிறது தான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த இயர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் மெயின்லி இன் சம்மர் டைமில் ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்குமா. இந்த ஏரியா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மெக்சிகோ தான். ஸோ சதர்ன் மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். மழை பெய்கிறதுனால கண்டிப்பாக பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்கும். பாம் மரம், லாக்வுட், மெஹோனி, ரப்பர் அண்ட் கேக்கோ ட்ரீஸ். ஸோ மரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கும், ஸ்னேக்ஸும் இருக்கும். கடைசி இது மவுண்டன் ஃபாரஸ்ட். ஸோ மவுண்டன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஃபால்ஸ் வித் ரைஸ் இன் ஆட்டிடியூட் அண்ட் தி ரெயின்ஃபால் ரிசீவ்ட் வேரிஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான், ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கிற சைடில் தான் இங்கே இந்த மவுண்டன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்னாலே அங்கங்கே பெரிய பெரிய மரங்கள் தான் இருக்கும், பைன், ஃபர், மாசஸ், லிச்சன்ஸ். அண்ட் ஆனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டீர் இருக்கும் அண்ட் தென் பேர் இருக்கும், சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஃபாரஸ்ட், அதாவது நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த மேப்பை பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி நீங்கள் படிங்க. அண்ட் ஸ்லைட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி யூ கேன் see the slide later. ஓகே, மேப்பில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ தனித்தனியாக இங்கே பார்க்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைட் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸில் லீஸ்டான பாப்புலேஷன், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அக்ரிகல்ச்சரில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அமெரிக்காஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ல்டுலே ப்ரொடக்டிவான அக்ரிகல்ச்சர்னு கூட சொல்லலாம். எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் வந்து இட் இஸ் ப்ராக்டிஸ் இன் கேனடா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ நிறைய கிரேட் அமௌண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ் இன் போத். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனடா அண்ட் யூஎஸ்ஏ தான். கேனடா அண்ட் யூஎஸ்ஏ ஆர் த மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட். வீட்டோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேனடாவும் யூஎஸ்ஏ தான். வீட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை தி யூரோப்பியன் செட்டிலர்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. இது வந்து எங்கே எக்ஸ்டென்சிவ்லி ரொம்ப அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிஸ் ஆஃப் தி நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட்டுன்னு ஏற்கனவே பார்த்தோம், பிகாஸ் ஆஃப் கேனடா அண்ட் யூஎஸ்ஏ. வாஸ்ட் வீட் ப்ரொடியூசிங் ஏரியாஸை வந்து வீட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக வீட் விளையிற ஏரியா வந்து வீட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெய்ஸ்.
Maize வந்து native food crop of North America, which is this main staple food grains in Mexico. இது வந்து southern fairieஸ்ல வந்துட்டு விளையுது. ஸோ maize அதாவது native food crop of North America எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் maize தான் எழுதுகிறோம். இது முக்கியமாக எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா southern fairieஸ். North America produces more than half of the world total maize. ஸோ வேர்ல்டோட total maize productionல more than half வந்து North America தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது barley and oats. These are temperate crops which stand cold climate and needs less water. கம்மியான தண்ணி தான் அதுக்கு தேவை. ஸோ இது எங்கே வந்து விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் and are produced in Minnesota, North Dakota and Washington. பார்லி அண்ட் ஓட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கேட்டல் ஃபாடர். கேட்டல் அப்படின்னாலே இங்கே வந்து என்ன குறிப்பிட்றாங்கன்னா கவுஸ் தான் குறிப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு தீவனமாக கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காட்டன். காட்டன் க்ரோஸ் வெல் இன் சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் இட் இஸ் டாமினேட்டட் இன் டெக்ஸஸ், கலிஃபோர்னியா, மிசிசிப்பி, சவுத் ஆஃப் ஃபேரிஸ் அண்ட் மெக்சிகோ. இங்கே தான் அதிகமாக காட்டன் விலை தான். ஸோ இதுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்மான சம்மர், ஆனால் ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி ரெயின்ஃபால் அதுக்கு தேவை. அண்ட் ஃபர்டைல் சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் காட்டன் க்ராப். நெக்ஸ்ட் இஸ் சுகர் கேன். சுகர் கேன் பார்த்திங்கன்னா எங்கே கல்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். இட் இஸ் தி இம்பார்ட்டண்ட் கேஷ் க்ராப். வெஸ்ட் இண்டீஸோட இம்பார்ட்டண்ட் இக்கானமிக் க்ராப்னு கூட சொல்லலாம். இதுதான் சுகர் கேன். Cuba is known as the sugar bowl of the world and it is the world's largest exporter of sugar. So sugar bowl of the world எதுன்னு கேட்டாங்கன்னா கியூபா தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் இஸ் சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ் வந்து இட் இஸ் க்ரோன் இன் த சேம் ஏரியா வேர் மெய்ஸ் இஸ் க்ரோன். மெய்ஸ் எங்கே பார்த்தோம்? சதர்ன் ஃபேரிஸில் பார்த்தோம். ஸோ சோயா பீன்ஸும் அங்கே இருந்தால் எடுக்கிறாங்க. அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பொட்டேட்டோஸ் அண்ட் சுகர் பீட்ஸ். ஸோ இது எங்கெங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரி ரீஜன், நார்த் டெக்கோட்டா, மினிசோட்டா. ஸோ இங்கே தான் வந்துட்டு சுகர் பீட்டும் பொட்டேட்டோஸும் விளையுது. ஸோ சுகர் பீட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா சுகர் மேக் பண்ணுறதுக்காக. அண்ட் பொட்டேட்டோ அண்ட் சுகர் பீட்ஸ் வந்து கேட்டில் அண்ட் பிக்ஸை ஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து மெயின் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ், கலிஃபோர்னியா, கிரேட் வேலி ரீஜன்ஸ் அண்ட் லாரன்ஸ் வேலியில் இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. நார்த் அமெரிக்காவோட முக்கியமான ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெயின்பெரிஸ், ப்ளூபெரிஸ், கான்கார்ட் கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரிஸ், கூஸ்பெரிஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கே மெயினான ஃப்ரூட்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கேட்டில் ரேரிங். கேட்டில் ரேரிங்னாலே நான் இங்கே என்ன சொன்னேன், இங்கே ரெஃபர் பண்ணுறது கவுஸ் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேட்டில் ரேரிங் வந்து கமர்ஷியல் அதாவது இக்கானமிக்கலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிஸ் இந்த சதர்ன் western parts of the United States. So vast herds of cattle and sheep are kept on large ranches. So பெரிய பெரிய ranchesல தான் இந்த sheeps and cattles வச்சுருக்காங்க. richer pastures அதாவது கிராஸ் வந்து ரொம்ப நல்ல விளையிற இடத்துல வந்துட்டு யூஸ் ஃபார் கேட்டல்னா மாட்டுக்கு. அண்ட் poorer sparse pastures are used for sheeps வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக இருக்கிற கிராஸில் மேய விடுறாங்க. So North America is the largest producer of meat and about 1/4 of the வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். ஸோ மீட்டோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா தான். அடுத்தது டெய்ரி ஃபார்மிங். டெய்ரி ஃபார்மிங் ரெஃபர்ஸ் டு ரேரிங் கேட்டில் ஃபார் மில்க்கு. ஸோ கவு எதுக்காக ரேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு, மீட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி ஃபார் USA அண்ட் கேனடா. இது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிஸ், கிரேட் லேக் ஏரியா, நார்த் ஈஸ்ட் ரீஜன் அலாங் தி அட்லாண்டிக் கோஸ்ட். ஸோ நார்த் அமெரிக்கா ப்ரொடியூசஸ் அபவுட் 25% of the total milk and dairy products. Final topic in this video is fisheries. So best fishing ground அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேங்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் இன் கேனடாவில் இருக்குது. Here the meeting of cold Labrador current and warm Gulf Stream current provides suitable condition for fish to thrive. இந்த ரெண்டு கரண்ட்ஸ் அதாவது கோல்ட் Labrador கரண்ட்டும் வார்ம் Gulf Stream கரண்ட்னால பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுனால இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து உயிரோடு இருக்க முடியுது. The cold Labrador current brings plenty of planktons which provides food for fish. ஸோ அந்த கரண்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து வரும்போது ஏகப்பட்ட ஃபுட்டை வந்து அந்த எடுத்துகிட்டு வருது. அதே போல் காட், ஹெரிங், மேக்ரல், சால்மன் அண்ட் ஹாலிபட் ஆர் த மேஜர் வெரைட்டிஸ். ஸோ எந்தெந்த ஃபிஷ் வந்து மேஜர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா காட், ஹெரிங், மேக்ரல், சால்மன் அண்ட் ஹாலிபட். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ அதாவது
நார்த் அமெரிக்கா எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸில் பார்ட் 2 வீடியோ ஓவர். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது நார்த் அமெரிக்காவில் கவர் பண்ணுறதுக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் யூர் குவரிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.